வணக்கம். அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் பாகம் 1 புதுவெள்ளம் அத்தியாயம் 3 விண்ணகர கோவில். சில சமயம் சிறிய நிகழ்ச்சியிலிருந்து பெரிய சம்பவங்கள் விளைகின்றன. வந்தியத்தேவன் வாழ்க்கையில் அத்தகைய ஒரு சிறிய நிகழ்ச்சி இப்போது நேர்ந்தது. சாலை ஓரத்தில் நின்று பழுவேட்டரையரின் பரிவாரங்கள் போவதை வந்தியத்தேவன் பார்த்து கொண்டிருந்தான் அல்லவா? அவன் நின்ற இடத்திற்கு சற்று தூரத்தில் அவனுடைய குதிரை நின்று கொண்டிருந்தது. பழுவேட்டரையரின் ஆட்களிலே கடைசியாக சென்ற சிலரின் பார்வை அந்த குதிரை மீது சென்றது. அடே, இந்த குருதையை பாருடா என்றான் ஒருவன். குருதை என்று சொல்லாதேடா, குதிரை என்று சொல் என்றான் இன்னொருவன். உங்கள் இலக்கோண ஆராய்ச்சி இருக்கட்டும், முதலில் அது குதிரையா அல்லது கழுதையா என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்றான் இன்னொரு வேடிக்கை பிரியன். அதையும் பார்த்து விடலாமா என்று சொல்லிக்கொண்டு அந்த ஆட்களில் ஒருவன் குதிரையை அணுகி வந்தான். அதன் மேல் தாவி ஏற முயன்றான். ஏற பார்க்கிறவன் தன்னுடைய எஜமானன் அல்ல என்பதை அந்த அறிவு கூர்மையுள்ள குதிரை தெரிந்து கொண்டது. அது வேற்று மனிதனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று முரண்டு பிடித்தது. இது பொல்லாத குதிரையடா, இதன் பேரில் நான் ஏறக்கூடாதாம். பரம்பரையான அரச குலத்தவன் தான் இதன் மேல் ஏறலாமாம். அப்படியென்றால் தஞ்சாவூர் முத்தரையன் திரும்பி வந்துதான் இதன் மேல் ஏற வேண்டும் என்று அவன் சமத்காரமாக பேசியதை கேட்டு மற்ற வீரர்கள் நகைத்தார்கள். ஏனென்றால் தஞ்சாவூர் முத்தரையர் குலம் நசித்து போய் 100 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இப்போது சோழர்களின் புலிகொடி தஞ்சாவூரில் பறந்து கொண்டிருந்தது. தாண்டவராயா, உன்னை ஏற்றிக்கொள்ள மறுக்கும் குதிரை நிஜ குதிரைதானா என்று பார்த்துவிடு. ஒருவேளை பெருமாளின் திருநாளுக்கு வந்த பொய்க்கால் குதிரையாய் இருந்தாலும் இருக்கலாம் என்றான் மற்றொருவன். அதையும் சோதித்து பார்த்து விடுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு குதிரை மீது ஏறப்போன தாண்டவராயன் அதனுடைய வாளை முறுக்கினான். ரோஷமுள்ள அந்த குதிரை உடனே பின்னங்கால்களை 4 தடவை விசிறி உதைத்து விட்டு ஓட்டம் பிடித்தது. குதிரை ஓடுகிறதுடா, நிஜ குதிரை தானடா என்ற அந்த வீரர்கள் மேலும் கூச்சலிட்டு உய் உய் என்று கோஷித்து ஓடுகிற குதிரையை மேலும் விரட்டினார்கள். குதிரை திருநாள் கூட்டத்திற்கிடையே புகுந்து ஓடியது. ஜனங்கள் அதன் காலடியில் மிதிப்படாமல் இருப்பதற்காக பரபரப்புடன் அங்கும் இங்கும் நகர்ந்து கொண்டார்கள். அப்படியும் அவர்களில் சிலர் உதைப்பட்டு விழுந்தார்கள். குதிரை தெரிக்கட்டு ஓடியது. இவ்வளவும் வந்தியத்தேவன் கண்ணெதிரே அதி சீக்கிரத்தில் நடந்துவிட்டது. அவனுடைய முகத்தோற்றத்திலிருந்து குதிரை அவனுடைய குதிரை என்பதை ஆழ்வார்க்கடியான் கண்டு கொண்டான். பார்த்தாய தம்பி, அந்த பழுவூர் தடியர்கள் செய்த வேலையை? என்னிடம் நீ காட்ட வந்த வீரத்தை அவர்களிடம் காட்டுவதுதானே என்று குத்தி காட்டினான். வந்தியத்தேவனுக்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. என்றாலும் பல்லை கடித்து பொறுத்து கொண்டான். பழுவூர் வீரர்கள் பெரும் கூட்டமாய் இருந்தார்கள். அவ்வளவு பேருடன் ஒரே சமயத்தில் சண்டைக்கு போவதில் அர்த்தமில்லை. அவர்கள் இவனுடன் சண்டை போடுவதற்காக காத்திருக்கவும் இல்லை. குதிரை ஓடியதை பார்த்து சிரித்துவிட்டு அவர்கள் மேலே நடந்தார்கள். குதிரை போன திசையை நோக்கி வந்தியத்தேவன் சென்றான். அது கொஞ்ச தூரம் ஓடிவிட்டு தானாகவே நின்றுவிடும் என்று அவனுக்கு தெரியும். அதனால் அதை பற்றி அவன் கவலைப்படவில்லை. பழுவேட்டரையருடைய அகம்பாவம் பிடித்த ஆட்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் நன்றாக புத்தி கற்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுடைய உள்ளத்தில் அழுத்தமாக பதிந்தது. புளியந்தோப்புக்கு அந்த பக்கம் ஜன சஞ்சாரமில்லாத இடத்தில் குதிரை சோகமே வடிவாக நின்று கொண்டிருந்தது. வந்தியத்தேவன் அதன் பக்கத்தில் சென்றதும் குதிரை கனைத்தது. ஏன் என்னை பிரிந்து சென்று இந்த சங்கடத்துக்கு என்னை உள்ளாக்கினாய் என்று அந்த வாயில்லாத பிராணி குறை கூறுவது போல அதன் கனைப்பு தொனித்தது. வந்தியத்தேவன் அதனுடைய முதுகை தட்டி சாந்தப்படுத்தினான். பிறகு அதை திருப்பி அழைத்து கொண்டு சாலை பக்கம் வந்தான். திருவிழா கூட்டத்தில் இருந்தவர்கள் பலரும் அவனை பார்த்து, இந்த முரட்டு குதிரையை ஏன் கூட்டத்தில் கொண்டு வந்தாய் தம்பி? எத்தனை பேரை அது உதைத்து தள்ளிவிட்டது தெரியுமா என்றார்கள். அதற்கு இந்த பிள்ளை என்ன செய்வான்? குதிரைதான் என்ன செய்யும்? அந்த பழுவேட்டரையரின் முரட்டு ஆட்கள் அல்லவா இப்படி செய்து விட்டார்கள் என்று 2 பேர் சமாதானம் சொன்னார்கள். ஆழ்வார்க்கடியான் இன்னமும் சாலையில் காத்து கொண்டு நின்றான். இதேதரா சனியன், இவன் நம்மை விடமாட்டான் போல் இருக்கிறதே என்று எண்ணி வந்தியத்தேவன் முகத்தை சுலுக்கினான். தம்பி, நீ எந்த பக்கம் போகிறாய் என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான். நானா? கொஞ்சம் மேற்கு பக்கம் சென்று பிறகு தெற்கு பக்கம் திரும்பி சிறிது கிழக்கு பக்கம் வளைத்து கொண்டு போய் அப்புறம் தென்மேற்கு பக்கம் போவேன் என்றான் வந்தியத்தேவன். அதையெல்லாம் நான் கேட்கவில்லை. இன்று ராத்திரி எங்கே தங்குவாய் என்று கேட்டேன் என்றான் ஆழ்வார்க்கடியான். நீ எதற்காக அதை கேட்கிறாய்? ஒருவேளை நீ கடம்பூர் சம்புவரையர் அரண்மனையில் தங்குவதாயிருந்தால் எனக்கு அங்கே ஒரு வேலை இருக்கிறது தம்பி என்றான் ஆழ்வார்க்கடியான். உனக்கு மந்திர தந்திரம் ஏதாவது தெரியுமா? நான் கடம்பூர் அரண்மனைக்குத்தான் போகிறேன் என்பதை எப்படி கண்டுபிடித்தாய் என்று வந்தியத்தேவன் கேட்டான். இதில் என்ன அதிசயம்? இன்றைக்கு பல ஊர்களில் இருந்தும் பல விருந்தாளிகள் அங்கே வருகிறார்கள். பழுவேட்டரையரும் அவருடைய பரிவாரமும் கூட அங்கே தான் போகிறார்கள் என்றான் ஆழ்வார்க்கடியான். உண்மையாகவா என்று வந்தியத்தேவன் கேட்டான். உண்மையாகத்தான். அது உனக்கு தெரியாதா என்ன? யானை, குதிரை, பல்லக்கு, பரிவட்டம் எல்லாம் கடம்பூர் அரண்மனையை சேர்ந்தவைதான்.
பழுவேட்டரையரை எதிர்கொண்டு அழைத்து போகின்றன என்றான் ஆழ்வார்க்கடியான். வந்தியத்தேவன் யோசனையில் ஆழ்ந்தான். பழுவேட்டரையர் தங்கும் இடத்தில் அவனும் தங்குவதென்பது எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அந்த மாபெரும் வீரருடன் பழக்கம் செய்து கொள்ள ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் கிடைக்கலாம். ஆனால் அவருடைய முரட்டு பரிவாரங்களுடன் ஏற்பட்ட அனுபவம் இன்னும் அவனுக்கு கசந்து கொண்டிருந்தது. தம்பி, எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்ற ஆழ்வார்க்கடியான் இரக்கமான குரலில் கேட்டான். உனக்கு நான் செய்யக்கூடிய உதவி என்ன இருக்க முடியும்? இந்த பக்கத்துக்கே நான் புதியவன் என்றான் வந்தியத்தேவன். உன்னால் முடியக்கூடிய காரியத்தையே சொல்வேன். இன்று இரவு என்னை கடம்பூர் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போ என்றான் ஆழ்வார்க்கடியான். இதற்காக? அங்கே யாராவது வீரசைவர் வருகிறாரா? சிவன் பெரிய தெய்வமா திருமால் பெரிய தெய்வமா என்று விவாதித்து முடிவு கட்டப் போகிறீர்களா என்று கேட்டான் வந்தியத்தேவன். இல்லை இல்லை, சண்டை பிடிப்பதே என் வேலை என்று நினைக்க வேண்டாம். இன்றிரவு கடம்பூர் மாளிகையில் பெரிய விருந்து நடைபெறும். விருந்துக்கு பிறகு களியாட்டம், சாமியாட்டம், குரவை கூத்து எல்லாம் நடைபெறும். கூத்து பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசை என்றான் ஆழ்வார்க்கடியான். அப்படி இருந்தாலும் நான் எப்படி உன்னை அழைத்து கொண்டு போக முடியும்? என்னை உன்னுடைய வேலையால் என்று சொன்னால் போகிறது என்றான் ஆழ்வார்க்கடியான். வந்தியத்தேவனுக்கு முன்னால் ஏற்பட்ட சந்தேகம் வலுப்பட்டது. அந்த மாதிரி ஏமாற்று மோசடிக்கெல்லாம் நீ வேறு யாரையாவது பார்க்க வேண்டும். உன்னை போன்ற பணியாளன் எனக்கு தேவையில்லை. சொன்னால் நம்பவும் மாட்டார்கள். மேலும் நீ சொன்னதையெல்லாம் யோசித்து பார்த்தால் என்னையே இன்று கோட்டைக்குள் விடுவார்களோ என்ற சந்தேகம் உண்டாகிறது என்றான் வந்தியத்தேவன். அப்படியானால் நீ கடம்பூருக்கு அழைப்பு பெற்று போகவில்லை என்று சொல்லு என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான். ஒரு வகையில் அழைப்பு இருக்கிறது. சம்புவரையர் மகன் கந்தன்மாறவேல் என்னுடைய உச்ச நண்பன். இந்த பக்கம் வந்தால் அவர்களுடைய அரண்மனைக்கு அவசியம் வரவேண்டும் என்று என்னை பலமுறை அழைத்திருக்கிறான் என்றான் வந்தியத்தேவன். இவ்வளவுதானா? அப்படியானால் உன் பாடை இன்றைக்கு கொஞ்சம் திண்டாட்டமாகத்தான் இருக்கும் என்றான் ஆழ்வார்க்கடியான். இருவரும் கொஞ்ச நேரம் மௌனமாக போய்க் கொண்டிருந்தார்கள். ஏன் இன்னும் என்னை தொடர்ந்து வருகிறாய் என்று வந்தியத்தேவன் கேட்டான். அதே கேள்வியை நானும் திருப்பி கேட்கலாம். நீ ஏன் என்னை தொடர்கிறாய்? உன் வழியே போவதுதானே என்றான் ஆழ்வார்க்கடியான். வழி தெரியாத குற்றத்தினால்தான் நம்பி. நீ எங்கே போகிறாய்? கடம்பூருக்குத்தான் போகிறாயா என்று கேட்டான் வந்தியத்தேவன். இல்லை தம்பி, நீதான் என்னை அங்கு அழைத்து கொண்டு போக முடியாது என்று சொல்லிவிட்டாயே. நான் விண்ணகர கோவிலுக்கு போகிறேன் என்றான் ஆழ்வார்க்கடியான். வீரநாராயண பெருமாள் சன்னதிக்குத்தானே? நானும் அந்த ஆலயத்துக்கு வந்து பெருமாளை சேவிப்பதற்கு விரும்புகிறேன் என்றான் ஆழ்வார்க்கடியான். அப்படியா? ரொம்ப நல்லது. ஒருவேளை நீ விஷ்ணு ஆலயத்துக்கு வரமாட்டாயோ என்று பார்த்தேன். இங்கே ஈஸ்வர முனிகள் என்ற பட்டர் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து வருகிறார். அவர் பெரிய மகான் என்றான் ஆழ்வார்க்கடியான். நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரே கூட்டமாய் இருக்கிறதே. கோவிலில் ஏதாவது விசேஷ உற்சவம் உண்டா என்று கேட்டான் வந்தியத்தேவன். ஆமாம், இன்று ஆண்டாள் திருநட்சத்திரம். ஆடி 18ஆம் பெருக்கோடு ஆண்டாளின் திருநட்சத்திரமும் சேர்ந்து கொண்டது. அதனால்தான் இவ்வளவு கோலாகலம் என்றான் ஆழ்வார்க்கடியான் நம்பி. இதற்குள் வீரநாராயண பெருமாள் கோவிலை அவர்கள் நெருங்கிவிட்டார்கள். விஜயாலய சோழனின் பேரனான முதல் பராந்தக சோழன் மதுரையும் ஈழமும் கொண்ட கோப்பரகேசரி என்ற பட்டம் பெற்றவன். சோழ பேரரசுக்கு அஸ்திவாரம் அமைத்தவன் அவனே. தில்லை சிற்றம்பலத்திற்கு அவன் பொன்கூரை வேய்ந்து சரித்திர புகழ் பெற்றான். சோழசிகாமணி, சூரசிகாமணி முதலிய பல விருது பெயர்களோடு வீரநாராயணன் என்னும் சிறப்பு பெயரையும் அவன் பெற்றிருந்தான். பராந்தகனுடைய காலத்தில் வடக்கே இரட்டை மண்டலத்து ராஷ்டிரகூட மன்னர்கள் வலிமை பெற்று விளங்கினார்கள். மானியக்கிடத்திலிருந்து அவர்கள் படையெடுத்து வரக்கூடும் என்று பராந்தகன் எதிர்பார்த்தான். எனவே தன்னுடைய முதல் மகனாகிய இளவரசன் ராஜாதித்தனை ஒரு பெரிய படையுடன் திருமுனைப்பாடி நாட்டில் இருக்க செய்தான். அந்த படையை சேர்ந்த லட்சக்கணக்கான வீரர்கள் வேலையின்றி சும்மா இருக்க நேர்ந்த காலத்தில் ராஜாதித்தன் ஒரு யோசனை செய்தான். குடிமக்களுக்கு உபயோகமான ஒரு பெரும் பணியை அவர்களை கொண்டு செய்விக்க எண்ணினான். வட காவேரி என்று பக்தர்களாலும் கொள்ளிடம் என்று மற்றவர்களாலும் அழைக்கப்பட்ட பெருநதியின் வழியாக அளவில்லாத வெள்ள நீர் ஓடி வீணாக கடலில் கலந்து கொண்டிருந்தது. அதில் ஒரு பகுதியை பயன்படுத்த எண்ணி அவன் வசமிருந்த வீரர்களை கொண்டு கடல் போன்ற விசாலமான ஏரி ஒன்றை அமைத்தான். அதற்கு அவனுடைய அருமை தந்தையின் பெயரால் வீரநாராயண ஏரி என்று அழைத்தான். அதன் கரையில் வீரநாராயணபுரத்தை ஏற்படுத்தி அதில் ஒரு விண்ணகரையும் எடுத்தான். விஷ்ணு கோவில் என்பது அந்த நாளில் விண்ணகரம் என்று தமிழாக்கப்பட்டு வழங்கி வந்தது. ஸ்ரீமத் நாராயணமூர்த்தி நீரில் பள்ளி கொண்டு நீர்மயமாக இருப்பவர் அல்லவா? எனவே ஏரிகளை காத்தருள்வதற்காக ஏரிக்கரையை ஒட்டி ஸ்ரீ நாராயணமூர்த்திக்கு கோவில் எடுப்பது அந்த காலத்து வழக்கம். அதன்படி வீரநாராயணபுர விண்ணகரத்தில்
வீரநாராயண பெருமாளை கோவில் கொண்டு எழுந்தருள செய்தான். அப்படிப்பட்ட பெருமாள் கோவிலுக்குத்தான் இப்போது வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் சென்றார்கள். சன்னதிக்கு வந்து நின்றதும் ஆழ்வார்க்கடியான் பாட ஆரம்பித்தான். ஆண்டாளின் பாசுரங்கள் சிலவற்றை பாடிய பிறகு நம்மாழ்வாரின் தமிழ் வேதத்திலிருந்து சில பாசுரங்களையும் பாடினான். பொலிக 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 போயிற்று வள்ளுயிர் சாபம், நலியும் நகரமும் நைந்த நமனுக்கிங்கு யாதொன்றும் இல்லை, களியும் கெடும் கண்டு கொள்மின் கடல்வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசைப்பாடி ஆடி உழித்தர கண்டோம், கண்டோம் 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 கண்ணுக்கு இனியன கண்டோம், தொண்டீர் எல்லோரும் வாரீர் தொழுது நின்றார்த்தும் வண்டார் தன்னந்துழையான் மாதவன் பூதங்கள் மண்மேல் பண்டான் பாடி நின்றாடி பறந்து திரிகின்றனவே. இவ்விதம் பாடிக்கொண்டு வந்தபோது ஆழ்வார்க்கடியானுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருகி தாரை தாரையாக அவனுடைய கன்னத்தின் வழியாக வழிந்தோடியது. வந்தியத்தேவனும் அந்த பாடல்களை கவனமாக கேட்டு வந்தான். அவனுக்கு கண்ணீர் வராவிட்டாலும் உள்ளம் கசிந்து உருகியது. ஆழ்வார்க்கடியானை பற்றி அவன் முன்னால் கொண்டிருந்த கருத்து மாறியது. இவன் பரம பக்தன் என்று எண்ணிக்கொண்டான். வந்தியத்தேவனைப் போலவே கவனமாக அந்த பாசுரங்களை இன்னும் சிலரும் கேட்டார்கள். கோவில் முதலிமார்கள் கேட்டார்கள். அர்ச்சகர் ஈஸ்வர பட்டரும் கண்களில் நீர்மல்கி நின்று கேட்டார். அவருக்கு அருகில் நின்று கொண்டு அவருடைய இளம் புதல்வன் பால்மணம் மாறாத பாலகன் ஒருவன் கேட்டுக்கொண்டிருந்தான். ஆழ்வார்க்கடியான் 10 பாசுரங்களை பாடிவிட்டு களிவயல் தென்னன் குருகூர் காரிமாறன் சடகோப்பன் ஒளிப்புகழ் 1000 இப்பத்து உள்ளத்தை மாசருக்குமே என்று பாசுரத்தை முடித்தான். இதை கேட்டுக்கொண்டிருந்த பட்டரின் மகனான பாலகன் தன் தந்தையிடம் ஏதோ சொன்னான். அவர் மல்கிய கண்ணீரை துடைத்து கொண்டு, ஐயா, குருகூர் சடகோப்பர் என்னும் நம்மாழ்வார் மொத்தம் 1000 பாடல்கள் பாடியிருப்பதாக தெரிகிறது. அவ்வளவும் உமக்கு தெரியுமா என்று கேட்டார். அடியேன் அவ்வளவு பாக்கியம் செய்யவில்லை, சில 10கள் தான் எனக்கு தெரியும் என்றான் ஆழ்வார்க்கடியான். தெரிந்த வரையில் இந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்கள் என்றார் ஈஸ்வர முனிகள். பெருமாளை சேவித்துவிட்டு ஆலயத்துக்கு வெளியில் வந்ததும் வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியானை பார்த்து, நம்பிகளே, நீங்கள் இப்படிப்பட்ட பரம பக்தர் என்றும் பண்டித சிகாமணி என்றும் எனக்கு தெரியாமல் போனது. நான் ஏதாவது அபசாரமாக பேசியிருந்தால் என்னை மன்னிக்க வேண்டும் என்றான். மன்னித்து விடுகிறேன் தம்பி, ஆனால் இப்போது எனக்கு ஒரு உதவி செய்வாயா சொல் என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான். நீங்கள் கேட்கும் உதவியை என்னால் முடியாது என்றுதான் சொன்னேனே, நீங்களும் ஒப்புக்கொண்டீர்களே என்று வந்தியத்தேவன் கேட்டான். இது வேறு விஷயம் தம்பி, ஒரு சிறிய சீட்டு கொடுக்கிறேன். கடம்பூர் அரண்மனையில் நீ தங்கினால் தக்க சமயம் பார்த்து ஒருவரிடம் அதை கொடுக்க வேண்டும் என்றான் ஆழ்வார்க்கடியான். யாரிடம் கொடுக்க வேண்டும்? பழுவேட்டரையரின் யானைக்கு பின்னால் மூடு பல்லக்கில் ஒரு பெண் சென்றாளே, அந்த பெண்ணிடம் கொடுக்க வேண்டும். நம்பிகளே, என்னை யார் என்று நினைத்தீர்கள்? இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நான் தானா அகப்பட்டேன்? உங்களை தவிர வேறு யாராவது இந்த வார்த்தைகளை என்னிடம் சொல்லியிருந்தால் என்று வந்தியத்தேவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, தம்பி, படபடப்பு வேண்டாம். உன்னால் முடியாது என்றால் மகாராஜனாய் போய் வா. ஆனால் எனக்கு மட்டும் இந்த உதவி நீ செய்திருந்தால் ஏதாவது ஒரு சமயத்தில் உனக்கும் என்னுடைய உதவி தேவைப்பட்டிருக்கும். பரவாயில்லை, போய் வா என்றான் ஆழ்வார்க்கடியான். வந்தியத்தேவன் பிறகு அங்கே ஒரு கணம் கூட நிற்கவில்லை. குதிரை மீது ஏறி விரைவாக விட்டு கொண்டு கடம்பூரை நோக்கி சென்றான். இத்துடன் அத்தியாயம் 3 நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்